யார் வருவாரு? 2024 யார் சிஎம் வருவாங்க? கண்டிப்பா விஜய் தான். சொல்ல ஏதாவது காரணம் இருக்குங்களா? காரணம் அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு. விஜய் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் சப்போர்ட் பண்ணாலே தற்கூரி எப்படி சொல்றாங்களே, என்ன காரணம் நினைக்கிறீங்க? விஜயவே ஒரு தற்கொலை தான். நான் விஜய்க்குலாம் ஒன்றும் சப்போர்ட் பண்ணாரு. சரி நம்ம வந்து டிஎம்கே தான். சரி விஜய் சப்போர்ட் பண்ணா தற்கொலை சொல்றவங்களே ஒரு தற்கொலையா இருப்பாங்க. எனக்கு தெரியலடா. நன்றி. ஹலோ, நீங்க ஸ்டாலின், எடப்பாடி, சீமா உங்க இஷ்டம் தான், உங்க கருத்து தான். நான் யாரையும் சொல்ல நீங்களே உங்களுக்கு ஒன்று ஒரு ஐடியா இருக்கும்ல, சரி இவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி சொல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குங்களா சார்? இப்போ விஜய் வந்திருக்காரு, அப்படி புதுசா வந்திருக்குங்கனால எல்லாரும் வந்து அந்த திரை மோகம், திரையில பார்த்ததுனால தான் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய விஷயம் ஹெல்ப் பண்றாங்க. எல்லாம் வந்து அது காணாம போயிருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். ஸோ அதனால வந்து ஒரு சேஞ்சா வந்து நல்லா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அப்பெல்லாம் உங்களை தற்கூறிங்களே. ஆனா நீங்க விஜய் ஆதரவா பேசினாலோ விஜய்க்கு சார்பா பேசினாலோ தற்கூறிங்கிறாங்களே, அதை பத்தி நீங்க விஜய் பேசியிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஏடிஎம்கே ஓட்டு போட்டா தற்கூரி கிடையாது, டிவிகே ஓட்டு போட்டா தற்கூரி கிடையாது. ஆனா அதே ஆளுங்க டிவிகே ஓட்டு போட்டா தற்கூரி. வரணும்னு நினைக்கிறது ஏதாவது எதிர்பார்த்துல தான் செய்வாங்க. அது ஒன்றும் யாரும் வரணும் பாஞ்சாம்பு தான் இப்போ அரசியல் ஒன்றும் செய்யறது வைக்கலாம் மக்கள் நினைக்கிறது கிடையாது. மாற்றம்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து நல்லது செய்வாங்களா அப்படிங்கிறது பலருடைய சிந்தனை. யாரும் தான் எதுவும் செய்ய முடியுமா? ஜனங்கள் அப்படி இருக்காங்களா, விடுவாங்களா? இதுதான். ஆனா இருக்கிறவங்க சரியா செய்யல, புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே நினைக்கிறாங்களே. நினைக்கிறது அதெல்லாம் தவறு இல்லை. அரசியல்ல யாரும் வரலாங்கிறது சரிதான். ஆனா வர்றவங்க இனி நல்லது செய்வாங்களா, செய்ய விடுவாங்களா? ஜனங்கள் அடிப்படை மக்களா இருக்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எதிர்பார்ப்பு மட்டும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் மாற்றம் நல்லது வேணும் இருக்கு. ஆனா அது செய்யணுமே அப்படிங்கறதா எல்லாரும் ஒரு சிலருடைய கருத்து. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை வந்து ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்துடுறோம், விஜயும் இதையே செய்யறாரு அப்படின்னா அவர் மேல இந்த விமர்சனம் வச்சிடலாம் இல்லைங்களா? விமர்சனம் வச்சு என்ன வரிசையா ஒரு வாரம் நினைக்கிறீங்க? விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின் இப்ப இன்னைக்கு வந்து விஜய் சொல்றாரு என்னன்னா, ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கெல்லாம் ஓட்டு போடும் போதெல்லாம் அவங்கள தற்கொலைன்னு சொல்ல, டிவிகேக்கு ஓட்டு போட வந்தா மட்டும் தற்கொலைன்னு சொல்றீங்கன்னு இருக்காரு. இது எப்படி, இந்த கருத்தை எப்படி நான் பாக்குறீங்க? இல்ல அது என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்ல ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல, நீங்க டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு ட்ரை பண்ணா உங்களை தற்கொலைங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? விஜய், சீமான், ஸ்டாலின், எடப்பாடி யாரு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். டிஎம்கே தான். யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அப்படி சொன்னா என்ன ஒரு காரணம்? ஏன்னா கட்சியிலே பெருசா வந்து ஒரு இல்லாம இருக்கிறாரு. குறிப்பா வந்து தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு தலைவராக இருந்தாரு, இப்போ கட்சியிலே தலைவர் இல்லாம இருக்காருங்க. எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து லீட் பண்ணும்போது இப்படி இருக்குன்றது ஒரு